அதை பற்றியெல்லாம் வந்து சிறப்பான ஒரு சம்பவம் இருக்குது. ஓகே, இந்த ஷேட் வந்து நான் ஐயோ இன்ஸ்டண்ட்டாக ட்ரை ஆகிடுச்சுங்க. நான் கொஞ்ச நேரம் ஜஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் தான் விட்டேன். லைக் ஆன் தி கோ, நீங்கள் எங்கேயாச்சும் வெளியே போகிறீங்க, லைக் பார்ட்டி ஃபங்க்ஷன் இந்த மாதிரி ரொம்ப டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணாமல் டக்குன்னு ஒர்க்கை வந்து முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஐஷேடோவில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்காத எரிச்சலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாவீர்ஸில் இது மகாவீர்ஸ்லேருந்து தான் எடுத்தோம். கடலைப்பருப்பு இருக்கணும், முந்திரி பருப்பு இருக்கணும். ஃபோட்டோ போஸ் கொடு. ஃபோட்டோ போஸ் திரும்ப தேவா. கியூட்டி பை ஒரு பீச் போய் அவன் வாயும் அப்படியே வச்சிருக்காண்டி. மை நேம் இஸ் சிக்கி 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 சிக்கி. வீடியோ பார்க்குற வியூவர்ஸ் நல்ல தட்டுவடை கோயம்புத்தூரில் எங்கே கிடைக்கும்னு தயவு செஞ்சு சொல்லுங்கள். நான் போய் வாங்கிட்டு உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லி உங்ககிட்ட அட்ரஸ் வாங்கி உங்களுக்கும் கொரியர் பண்ணுறேன். ஓகேவா? ஹாய். ஸோ இப்போ அகாடமி வந்துட்டேன். இப்போ அகாடமி வந்து நானும் பாப்பாவும் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு 2-3 ட்ரையல் மேக்கப் வந்துருந்தது. ட்ரையல் மேக்கப் முடித்த பிறகு நாங்கள் வந்து இப்போ எங்கே போக போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கோவிலுக்கு போக போகிறோம். கோவிலுக்கு போய் முடித்த பிறகு நம்ம வந்து மாலுக்கு போக போகிறோம். மால் முடித்த பிறகு மூவி போகிறோம். பொன்னியின் செல்வன் மூவி வந்து போக போகிறோம். எதுக்குடா? என்ன டவுட்னா, மால்ல தான மூவி இருக்கும். தியேட்டர், மால்ல வந்து தியேட்டர். ஓகேங்களா? ஸோ தண்ணி குட்டி செம்ம ஜாலியாக என் கூட வந்து பயங்கர ஹாப்பியாக குஷியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. என் ஸ்கூல் வந்து லீவு, எக்ஸாம் முடிச்சாச்சு. ஓகே, சூப்பராக வந்து எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அண்ட் ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து தலை குளிச்சாங்க. பட் இருந்தாலும் எண்ணெய் வச்ச தலை மாதிரி இருக்குல்ல, அதோட ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாப்பி ஹெர்ப்ஸ் தான். ஸோ ஹாப்பி ஹெர்ப்ஸ் வந்து வாங்கினதுலேருந்து என்னோட ஃபீட்பேக் கண்டிப்பாக உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு ஒத்த காலில் வெயிட்டிங். ஆனால் வீடியோ தான் வந்து பண்ண முடியல. பிகாஸ் நிறைய பேரும் கேட்டுருந்தீங்க ஹாப்பி ஹெர்ப்ஸ் எப்படி இருக்குன்ட்டு. அதை பற்றியெல்லாம் வந்து சிறப்பான ஒரு சம்பவம் இருக்குது. டெஃபினட்டாக நான் வந்து நம்மளோட வீடியோஸில் வந்து ஷேர் பண்ணுறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி இப்போ நான் வந்து எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டா நான் கொஞ்சம் அப்படியே டெட் டயர்டாக இருக்கேன். ஸோ நான் வந்து நானும் பாப்பாவும் வந்து ரெடி பண்ணணும். ஃபஸ்ட்டு நான் ரெடி ஆவேன், அதுக்கப்புறம் பாப்புக்குட்டியை வந்து ரெடி பண்ண போகிறேன். எஸ், இந்த விஷயத்தையும் நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். நிறைய பேர் வந்து லைக் என்னோட ஸ்நேகிதிய சீரீஸை, அதுக்கப்புறமேட்டு அதுக்கு 2 எபிசோட்ஸ் எல்லாம் வந்து என்னோட டஃப் டைம்ஸை பற்றி நான் ஷேர் பண்ணும்போது அவங்களுக்கும் அதே மாதிரி டஃப் டைம்ஸ் இருக்குது. அண்ட் இந்த மாதிரி நானும் இந்த ராசி தான் அப்படின்லாம் வந்து சொல்கிறீங்களா. ஆக்சுவலாக நானும் வந்து ரொம்ப கடவுள் பக்தி இருக்குது, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்வால்வ்டாக இருக்க மாட்டேன். ஆனால் இப்போ எனக்கு வந்து ரொம்ப இன்வால்வ்டாக இருக்கணும் அப்படின்னு மாதிரி இருக்குது. பிகாஸ் நம்ம ரொம்ப இன்வால்வ்மெண்ட்டாக இருக்கும் போது இந்த டிப்ரெஷன் லெவல் வந்து ரொம்ப கம்மியாகுது. அதுலேருந்து எனக்கு வந்து கிளாரிட்டி வந்து பயங்கரமாக கிடைக்குது. ஓகே, இதுதான் நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னு மாதிரி நான் வந்து ஃபோக்கஸ்டாக இருக்கிறேன். அண்ட் சம்டைம்ஸ் டெஃபினட்டாக டிப்ரெஷன் வந்து ஹிட் ஆகுது. சம்டைம்ஸ் சேட் ஃபீல் இருக்குது, ஒரு ஆங்ஸைட்டி இருக்குது, மிக்ஸ்ட் இமோஷன்ஸ். ஓகேங்களா? அப்போ வந்து எனக்கு வந்து கை கொடுக்கறதெல்லாம் ஒரு சில விஷயங்கள், சஜி சொல்றதெல்லாம் நான் வந்து ஃபாலோ பண்றதுனால ஷீ இஸ் மெயின்லி இன்டு லைக் அவள் வந்து லைக் அவளுக்கு வந்து இந்த அஸ்ட்ராலஜி வந்து கரைச்சி குடிச்சு படிச்சு அப்படி மாதிரி நிறைய நடக்க போகிறது, நீ இனிமேல் இப்படி தான் இருக்கும், இதெல்லாம் நீ பண்ணணும், இதெல்லாம் ஓவர் கம் பண்ணணும்னா இப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு அவள் வந்து அந்த விஷயத்தில், அதாவது அந்த பஞ்சாங்கம் அந்த இதெல்லாம் பார்த்து அவள் வந்து தெளிவாக வந்து சொல்லியிருக்கான். அண்ட் அவள் சொல்கிற மாதிரியே நானும் வந்து பண்ணும் போது எனக்கு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அண்ட் எஸ், நான் வந்து அவள் சொன்னால கல்லை வந்து பிலீவ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வந்து சொன்னாங்க. பட் எனக்கும் சரி, என் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சரி, அவள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சரி, அவள் கொடுத்ததெல்லாம் வந்து பாசிட்டிவாக தான் வந்து அமைஞ்சிருக்கு. இட் கிவ்ஸ் அன் வைப். உள்ளார வந்து நம்மளை வந்து ஒரு அந்த வைப் கொடுக்குறனால நமக்கு வந்து அதில் ஓகே இதுவும் கடந்து போகும் அப்படின்னு மாதிரி ஒரு ஃபீல். இல்லை, நம்ம மைண்டை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம், இதுவும் கடந்து போகும் அப்படின்னு மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம்னு நினைப்போங்க. பட் அது வந்து ஒர்க் அவுட் ஆகலை சீரியஸாக. எஸ், அவள் வந்து அந்த கல் வந்து நான் இந்த டிசைன் கிடைச்சாதான் போடுவேன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த ரிங்குக்கு வேண்டி வெயிட்டிங். வந்தோடனே அது வந்து என்னோட இண்டெக்ஸ் ஃபிங்கரில் வந்து போட போகிறேன். ஸோ நீங்களும் வந்து பார்க்க போகிறீங்க. எஸ் மை ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இங்கே பாருங்கள், புதுசாக வந்து என்னோட வாட்சும் வந்து வாங்கியிருக்கேன். இது அப்புறம் அமேசான். ஓகே ஃபைன், ரொம்ப பேசிகிட்டு இருக்கேன். மீன்மேல் நம்ம வந்து ரெடி ஆகிடலாம். என் ஃபேஸை வந்து கிளென்ஸ் பண்ணுறதுக்கு தன்மை குட்டி எனக்கு காட்டன் பேட் எடுத்து கொடுப்பீங்களா? ஐயோ, சவுண்டு கேட்குதுங்களா? நான் வீடியோ எடுக்கிறேன்னு தெரிஞ்ச பிறகு கரெக்டாக டப் 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 டப்னு அடிக்க ஆரம்பிச்சேன். என் நேரம் இப்போ கூட ஐ ஜஸ்ட் கட் மை ஃபிங்கர். நல்லா வந்து கீறிடுச்சு. ஒரு மாதிரி வலிக்குது, நல்லா ரத்தம் வந்துடுச்சு. ஆக்சுவலாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிகிட்டே வந்து உட்காந்துட்டேன். ஒன் பியூட்டிஃபுல் ட்ரெஸ். ஓகே,
ஸோ ரொம்ப அழகாக இருக்குது. இந்த சின்ன ஸ்லீவ்லாம் எனக்கு வந்து போடணும்னு ஆசை, பட் கொஞ்சம் வந்து கை ரொம்ப குண்டாக இருக்கனால எனக்கே வந்து ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் வந்து ஷை ஆக ஆரம்பிச்சிருது. ஐயோ நம்ம வந்து ரொம்ப குண்டாக தெரியுமோ லைக் இந்த மாதிரி ஷார்ட் ஸ்லீவ் போட்டா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வாட்ச் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு இதோட டயல் பிடிக்கவே இல்லை, ரொம்ப பெருசாக இருக்குது. ஓகே ஃபைன், நம்ம வந்து ஃபேஸை வந்து ஃபஸ்ட்டு கிளென்ஸ் பண்ணலாம். காட்டன் பேட் எடுத்து முகத்தில் இருக்க அழுக்கெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். கொஞ்சமாச்சு ப்ரெசென்டபுளாக போகணும் இல்லையா, 4 பேர் நம்மளை பார்ப்பாங்க இல்லையா, அதனால இதெல்லாம் பண்ணுறோம். ஓகே, இப்போ ஃபேஸ்க்கு வந்து கொஞ்சம் ஒரு நல்ல க்ளோயி லுக்காக இருக்கணும். ஏன்னா ஈவினிங் வந்து நம்ம மால்ஸ் தானே போகிறோம். ஸோ அதுக்காக நான் இப்போ வந்து என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம் மாலுக்கும் போகிறோம் கோவிலுக்கும் போகிறோம், அதனால கொஞ்சம் நல்லா அப்படியே ஜிகின்னு இருக்கிறதுக்கு இந்த கிளாம் க்ளோ மாஸ்டர் மெகா இலுமினேட்டிங் மாய்ஸ்சரைசர் வந்து எடுத்திருக்கேன். கிளாம் க்ளோவோடது ஃபேஸில் டாட் பண்ணிக்கிறேன், அப்புறம் அப்ளை பண்ணிக்கிறேன். அந்த ஃபேஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஷைன் நைஸ். அடுத்தது ப்ரைமர் ஃப்ரம் த பிராண்ட் ஸ்மாஷ் பாக்ஸ். ஸோ இதுவும் போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ஸ். இது வந்து ஒரு ஆரஞ்சு கரெக்டாக ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ நல்ல ஒரு பீச்சி ஆரஞ்சு ஷேடில் இருக்குது. ஸோ இது என்னோட டார்க் சர்க்கிள்ஸ் வந்து ஹைட் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணுறேன். ஃபவுண்டேஷனுக்கு Forever 52ஓட அல்ட்ரா டெஃபினிஷன் லிக்விட் ஃபவுண்டேஷன் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்தது மேக்கோட ஸ்டுடியோ ஃபிக்ஸ் NC43 வந்து யூஸ் பண்ணுறேன். என்னோடய ஷேட் வந்து கொஞ்சம் டேன் ஆகிருக்கு, அதனால 43 வந்து கரெக்டாக இருக்கும் எனக்கு. இப்போ இதை வந்து ஃபேஸ் ஃபுல்லாக நான் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். அடுத்தது லிக்விட் ஐஷேடோ. ஸோ இந்த லிக்விட் ஐஷேடோ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த பிராண்ட் NYBay. ஸோ இவங்களோட ஐஷேடோஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் NYBayல வந்து பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக்கு, ஐஷேடோ, அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டர்ஸ், அந்த ஆரஞ்சு கரெக்டர்ஸ் அண்ட் கன்சீலர் ஸ்டிக் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, வேற லெவலில் இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் இன்னைக்கு இதை பற்றி பர்டிகுலராக நான் வந்து பேசணும். என்கிட்ட நான் வந்து 2 ஷேட்ஸ் வச்சுருக்கேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லைக் காப்பர் கோல்ட் ஷேட், அது ரோஸ் கோல்ட் ஷேட். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நேவி ப்ளூ கலர். அண்ட் ப்ளூ வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் இந்த மாதிரி நம்ம லைக் பிரைட்ஸ்க்கெலாம் பண்ணும்போது, நாட் பிரைட்ஸ் ஃபார் மாடல்ஸ்க்கெலாம் பண்ணும்போது அவங்க ஐ லுக்கெல்லாம் இன்னும் எலிவேட் பண்ணி காமிக்கணும்னா லிக்விட் ஷேடோஸ் போடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் இது வந்து லைனர் மாதிரிலாம் வந்து யூஸ் பண்ணலாம், டிப் வச்செல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். பட் இன்னைக்கு நான் வந்து இந்த ட்ரெஸ்க்கு மேட்ச் ஆகிற மாதிரி இந்த ஷேட் வந்து போட போகிறேன். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்யூட்டான ஒரு காட்டன் பாக்ஸில் வருது. பேர் என்னன்னா NYBay ஐ லவ் லிக்விட் ஐ ஷேடோ. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஹை ஷிம்மர், நல்ல ஒரு ஷிம்மர்ஸ் இருக்கும், நல்ல ஒரு ஷிம்மர் ஃபினிஷ் இருக்கும், லைட் வெயிட், லாங் லாஸ்டிங், ரிச் பிக்மெண்ட் இதெல்லாம் இருக்கான்னு நம்ம இதில் இப்போ பார்த்துலாம். ஸோ ஷிம்மர் வந்து இதில் நம்ம ஸ்வாட்ச் பண்ணி பார்க்கலாம். ஒரே ஸ்வாட்சில் வாவ், கலர் வந்து செம்மையாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. ஓகேவா? அப்புறம் நல்ல ஒரு ரோஸ் கோல்ட் ஷேடு, பட்டு சாரிக்கெல்லாம் பக்காவாக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி கிராண்ட் ட்ரெஸ்ஸஸ்க்கெல்லாம் வந்து கூட ரொம்ப நல்லாயிருக்கும். அவுட்டிங் போகிறதுனா ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஓகே, இந்த ஷேட் வந்து நான் ஐயோ இன்ஸ்டண்ட்டாக ட்ரை ஆகிடுச்சுங்க. நான் கொஞ்ச நேரம் ஜஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் தான் விட்டேன், பாருங்க நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ஜஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ் தான் விட்டால் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. அண்ட் ஹென்ஸ் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் லைட் வெயிட்டாக தான் இருக்குது. நம்மளுக்கு அந்த ஹெவினஸே வந்து ஃபீல் ஆகலை. அந்த ட்ரையிங்லாம் ஆகி ஒரு மாதிரி இழுத்து பிடிக்கும் பாருங்க, அந்த மாதிரிலாம் எதுவுமே ஆகலை. ஸோ நைஸ். இது வந்து நல்ல பிக்மெண்டடாகவும் இருக்குது, அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். இப்போ இதுலேயே வந்து எனக்கு பேஸ் பண்ண வந்து பிடிக்கவே பிடிக்காது. எப்போவுமே எதையுமே பேஸ் பண்ண வந்து பிடிக்காது. மேக்ஸிமம் நான் யூசேஜ் வந்து பண்ணுவேன். ஸோ அதனால இதில் இருக்கிறதே வந்து எடுத்து இதுக்கு என்னோட ஐலிட் மேலே வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ லிட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணும்போது நல்ல ஒரு ஷிம்மர் இருக்கும். லைக் ஆன் தி கோ நீங்கள் எங்கேயாச்சும் வெளியே போகிறீங்க, லைக் பார்ட்டி ஃபங்க்ஷன், இந்த மாதிரி ரொம்ப டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணாமல் டக்குன்னு ஒர்க்கை வந்து முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஐஷேடோவில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், ஆக்சுவலாக என் கையில் பாருங்கள், இப்போ நான் காமிக்கிறேன். அப்ளை பண்ண அப்ளை பண்ணாததும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். நைஸ். ஸோ இந்த கண்ணிலையும் நான் வந்து அப்ளை பண்ண போகிறேன். ஆக்சுவலாக இது வந்து ட்ரை ஆனதுனால என்னால் இது வந்து எடுக்க முடியல. மறுபடியும் நான் இதிலேருந்தே டைரெக்டாக அப்ளை பண்ணி காமிக்க போகிறேன். நீங்கள் ஃபவுண்டேஷனும் இதுக்கு மேலே அப்ளை பண்ணுங்க. ட்ரையில் வந்து பண்ணுறதை விட இந்த கலர்லாம் நல்லா பாப் அவுட் ஆகி தெரியறதுக்கு நீங்கள் ஃபேஸில் போடுவீங்களா அந்த ஃபவுண்டேஷன், அது கண்ணுக்கு மேலேயும் வந்து மறக்காமல் தடவிடுங்க, சரிங்களா? அப்போ தான் வந்து அந்த கண்ணு மேலேயும் அந்த ஃபவுண்டேஷன் ஷேடு இருந்தால் தான் இது போய் நம்ம அப்ளை பண்ணும்போது நல்லா பாப் அவுட் ஆகி தெரியும் கலர்ஸ். ஸோ இதையும் வந்து நான் என் கண்ணில் அப்ளை பண்ணுறேன். சூப்பர், தடாய்.
ஸோ நல்லா ட்ரை ஆகிடுச்சு. நான் நல்லா தடவுறேன் பாருங்கள். கலர் வந்து ட்ரான்ஸ்ஃபரே ஆகலை, ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப். அந்த ஷிம்மர்ஸ் மட்டும் லைட்டாக கையில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. மற்றபடி அதோட பிக்மெண்ட் அப்படியே ஸ்ட்ராங்காக அதே இடத்துல தான் நிற்குது பாருங்கள். ஸோ வெரி குட், வெரி லைட் வெயிட் அண்ட் சூப்பராக இருக்குது. அண்ட் எஸ், கண்ணுக்கு மேலே அப்ளை பண்ணிவிட்டேன். இது மல்டிபிள் யூசஸ் நீங்கள் வந்து பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் ஷிம்மர்ஸாக கூட இந்த கண்ணத்துக்கிட்ட இந்த மாதிரி இந்த இடத்துல ஹையஸ்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் த ஃபேஸில் நீங்கள் அப்ளை பண்ணலாம், மூக்குக்கு மேலே. அதுவும் பர்டிகுலராக இந்த ஷேடு சரிங்களா. மித்த ப்ளூ எல்லாம் வாங்கி இந்த இடத்துல அப்ளை பண்ணணும்னா கண்டிப்பாக நடக்காது. பட் இந்த ரோஸ் கோல்ட் ஷேட் நீங்கள் அப்ளை பண்ணும்போது இந்த சைட்லாம் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா ஹைலைட்டராக கூட நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் நான் வந்து இப்போ யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? நீங்கள் ப்ரைமர் போட்டுட்டு அப்புறம் கிராஃபிக் லைனர்லாம் வந்து சொல்லுவாங்க, அந்த மாதிரி கூட இதை நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம், போட்டுக்கலாம். ஓகேவா? ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்கும். NYBayயோட பெஸ்ட் செல்லிங் ப்ராடக்ட்ஸ் வந்து ₹9 கிடைக்கும். என்னது ₹9 எப்போ அப்படின்னு யோசிப்பீங்க இல்லையா? ஸோ நம்மளோட பர்பிள் தீபாவளி சேல் அப்போதாங்க. ஸோ பர்பிளில் தீபாவளி சேல் வந்து நடக்குது. அதாவது 7th October to 15th October வரைக்கும் இருக்கு. ஸோ இந்த பீரியட்ல உங்களுக்கு NYBay ப்ராடக்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ₹9 ஸ்டார்ட் ஆகும். அதுவும் அவங்களோட பெஸ்ட் செல்லிங் ப்ராடக்ட். ஸோ மிஸ் பண்ணாம இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியில் உங்களுக்கு பிடிச்ச NYBay ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கிக்கோங்க. ஸோ ஐப்ரோஸ்க்கு ஃபேஸஸ் கேனோட ஐப்ரோஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தது லைனருக்கு லாக்மேயோட லைனர் அண்ட் மஸ்காராக்கு வந்து பெனிஃபிட்டோட மஸ்காரா. லைனர் போட்டால் தான் என் முகத்துக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதனால நான் லைனர் வந்து போட்டுக்கிறேன். ஏன்னா வேறு தூங்கி எந்திரிச்ச மாதிரி இருக்கும். என்னம்மா எவ்வளோ நாளாக சிக்க இருந்தேன் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் லைனர் கூட வா ஷிம்மர் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. கீழே இருந்து பார்க்கும்போது லைட்ஸ் ஃபாலோ ஆகும், செம்மையாக இருக்குது. அடுத்தது வந்து ப்ரான்ஸை வந்து யூஸ் பண்ண போகிறேன். Too Facedோட திஸ் பியூட்டிஃபுல் ப்ரான்ஸர் 2 ஷேடு இருக்கும். ஒன்று லைட் ப்ரௌன் ஷேட், ஒன்று டார்க் ப்ரௌன் ஷேட். இதை எடுத்து என்னோட ஹையஸ்ட், அதாவது இந்த சீக் போன் ஏரியாவில் கான்டோர் பண்ணிட்டேன். மூஞ்சி கொஞ்சம் ஷேப்பாக தெரியும். ஸோ எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக என்னோட மேக்கப் சிம்பிள் மேக்கப் பக்காவாக வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக நம்ம வந்து லிப்ஸ்டிக் வந்து போட்டுட்டு அப்படியே வந்து ஜம்முன்னு வந்து ரெடி ஆகி போகலாம். ஸோ லிப்ஸ்டிக்கு பாபி ப்ரௌனில் இருந்து க்ரஷ்ட் லிப் கலர் ஹெபானா அப்படின்னு ஒரு ஷேட் வந்து யூஸ் பண்ண போகிறேன். எப்படி இருக்கு? ஸோ எஸ், இப்போ நான் ரெடி ஆகிட்டேன். இப்போ பாப்புக்குட்டியை போய் ரெடி பண்ண போகிறேன். அண்ட் நான் வந்து எங்கே போகிறேன், நீங்களும் என் கூடவே வந்து சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். ஸோ இதோட துப்பட்டா வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு துப்பட்டா. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்காத எரிச்சலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாவீர்ஸில், இது மகாவீர்ஸ்லேருந்து தான் எடுத்தோம். எல்லா இடத்துலையும் இஷ்டத்துக்கு இந்த டேப்பை எடுத்து, அதாவது இந்த ஸ்டிக்கர் இருக்குல்ல, நோட்டை ஒட்டி வச்சிருவாங்க. அண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பின்னையும் பின் பண்ணி வச்சிருவாங்க. அண்ட் இந்த பின் வந்து பார்த்தீங்கன்னா என் கையை கிழிச்சிருச்சு. ஓகே ஃபைன். ஸோ சேஃபாக எடுங்க நீங்கள் எடுக்கும்போது. வந்திருக்கோம், காமிங்க. கேக்கு. என்ன கேக்கு? சாக்லேட் கேக்கு. அது ஏதோ அடிமறிச்சு இருக்குன்னு நினைக்கிறேன். ஓஹோ, சாக்லேட் கேக். வேற உள்ள இருக்குது. எவ்வளோ கம்மியா வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆமாண்டி, கம்மியா தான் இருக்கு. இது வந்து அந்த சாக்லேட் கேக், மார்பிள் கேக், செஸ் கேக்கோ சம்திங். மார்பிள் கேக். அப்புறம் இது பாத்தீங்கன்னா பிரெட், ஃப்ரெஷ் பிரெட் அண்ட் தொட்டா மை ஃபேவரட். அதனால தான் இங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க கேக்கு. கோயிலுக்கு போயிட்டு வந்தோடனே தான் சாப்பிட்றாங்க. இந்த தட்டையை இப்போ நான் ட்ரை பண்ண போறேன். இப்போ புரியுது. இந்த அக்கா வந்து தங்கச்சிக்கு வாங்கி கொடுத்து. நல்லாக்கா? எனக்கு ரசம் சாதம்லாம் சூப்பரா இருக்கும். பூண்டு தட்டுவடடி. பூண்டு தட்டுவடையா? ஐயோ எனக்கு பிடிக்காது. எனக்கு எப்பவுமே அதுல வந்து தட்டுவடையில வந்து கடலைப்பருப்பு இருக்கணும், முந்திரி பருப்பு இருக்கணும், நடக்கடலையும்
இந்த கல்லையும் இருக்கணும் பொட்டுக்கல்ல எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க வீடியோ பார்க்குற வியூவர்ஸ் நல்ல தட்டுவடை கோயம்புத்தூர்ல எங்க கிடைக்கும்னு தயவு செஞ்சு சொல்லுங்க. நான் போய் வாங்கிட்டு உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லி உங்ககிட்ட அட்ரஸ் வாங்கி உங்களுக்கும் கொரியர் பண்றேன். ஓகேவா? ஸோ கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. ஓகே, இப்போ நாங்க வந்து ப்ரூக்ஃபீல்ட்ஸ் மாலுக்கு போறோம். தன்மை தேவா, நாம எப்படி மகாபாரதம் அண்ட் ராமாயணம் அதெல்லாம் படிச்சு அதெல்லாம் கிரேட் எபிக்ஸா இருக்கும், அதை வந்து மூவியா பண்றாங்கல்ல, அது மாதிரி பொன்னியின் செல்வனும் வந்து ஒரு கிரேட் நாவல். ஓகே, அந்த நாவல் அதாவது ஒரு கதை, அந்த கதையை பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு வந்து பொன்னியின் செல்வனா ஒரு படத்தை வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த படத்தை தான் இப்ப நாம 2 பேரும் நம்ம எல்லாரும் பார்க்க போறோம். ஓகேவா தேவா? ஓகேவா? எப்படி மகாபாரதத்துல பீஷ்மர், கர்ணர் அவங்களெல்லாம் பார்த்து ஒவ்வொரு லெசன் கத்துக்கிறோமோ, அதாவது ஒரு குவாலிட்டி இருக்கும், அந்த குவாலிட்டி வந்து கிரேட்டா இருக்கும். அதை பார்த்து நம்ம இன்ஸ்பயர் ஆகி அதை நமக்குள்ள வந்து சோன் பண்ணி நாமளும் அது மாதிரி ஆகணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி இந்த மூவிலையும் ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒவ்வொரு கிரேட் குவாலிட்டி இருக்கும். தன்மையன் தேவா, நீங்க வந்து பணம் முடிஞ்சோடனே ஆளுக்கு எந்த கேரக்டர் பிடிச்சிருக்கு அண்ட் அந்த கேரக்டர் ஏன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நீங்க 2 பேரும் எனக்கு சொல்லணும். அதே மாதிரி நானும் சொல்வேன். ஓகேவா? சுஜனியும் சொல்லணும். நானும் சொல்லுவேன். ஓகே, சோ அதுதான் நம்ம 4 பேரோட அசைன்மெண்ட். ஓகேவா? ஓகே. சோ எங்களோட ஷோ வந்து எத்தனை மணிக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அரௌண்ட் 10:50. ஐ வெரி எக்ஸைட்டட். இந்த அளவுக்கு ஒரு மூவிக்காக நான் எக்ஸைட் ஆனதே கிடையாது. அந்த நாவல் படிச்சதும் கிடையாது, அதனால எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு. நாங்க எல்லாரும் படத்தை படிச்சது கிடையாது, நானே படிக்கல. அப்புறம் நீ எப்படி படிப்ப? அது அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். சோ நம்ம எல்லாரும் படத்துக்கு போயிட்டு எங்களுக்கு எந்தெந்த கேரக்டர் பிடிச்சிருக்குன்னு உங்களுக்கு வந்து சொல்லுவோம். பை. Photo pose kudu. Wow, what a pose. Tanvi nee ஒரு pose kudu. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் சஜி வந்து நம்மளோட கடைக்கு வராங்க. சஜிக்கு ஒரே கண்ணு இந்த ஹேண்ட்பேக் மேலே. எல்லா ஹேண்ட்பேக்ஸும் செம்மையா இருக்குடி. சஜி ஃபேவரட் என்னோட ஃபேவரட் இது மாதிரி பேல் ப்ளூ கலர். நல்லா இருக்கு, நீட்டா இருக்கு. இது கூட நல்லா இருக்கு சுஜி. நைஸ். எனக்கு பிடிச்சது என்ன தெரியுமா? இது ரொம்ப நல்லா இருக்குல்ல, ரொம்ப ஒரு பாஷாக இருக்கு. நல்லா இருக்கு. லஞ்ச் பேக், இன்சுலேட்டட் லஞ்ச் பேக்ஸ். இன்சுலேட்டட், நல்ல ஸ்பேஷியஸா இருக்கு. கீப் இது ஃபுட் ஹாட்ல. ஹேண்ட்பேக்ஸ் எல்லாம் பேசிக்கா இருக்கு. வாவ், இந்த பேக்ஸ் எல்லாம் பாருங்க, செமையா இருக்கு. திரும்ப தேவா. ஒரு பீச் போய் அவன் வாயும் அப்படியே வச்சிருக்காண்டி. சூப்பரா. அவளுக்கு ஒரு தொப்பி எடுத்து கொடு, பிங்க் கலர்ல. டக்கு வாய் வச்சுக்கோ நீ. வாய். மை நேம் இஸ் சிக்கி. சிக்கி. Some amazing collections. அவர் இப்பதான் அங்க போயிருக்காரு. ஸோ நான் இங்கே வந்து இங்கேருந்து ஒரு சில கலெக்ஷன்ஸ்லாம் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி லூப் இயரிங், இது தன்மை குட்டிக்கு. இது வந்து சைடு இயரிங்ஸு. அப்புறம் நம்ம ஃபெஸ்டிவ் சீசனுக்கு ஜும்கா. அதுக்கப்புறம் இது தன்மை குட்டிக்கு. எல்லாம் இப்போ ட்ரெண்ட் வந்து பேஸ்டல் கலர்ஸு. எல்லோ பாருடி, பியூட்டிஃபுல் எல்லோடி. கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, அருமையாக இருக்குது. நான் வேணுங்கிற அளவுக்கு ஷாப்பிங் பண்ணிட்டேன். ஆனால் துட்டு எங்கே போகிறதில்ல, கம்மியாக தான். இது ஒன்று தாங்க எடுத்தால் இதுக்குள்ளார ஒரு இது இருக்குது. அதுக்கப்புறம் தேவா அது எடுக்கிறதுக்குள்ளார ஒரு பாவம் படாத பாடுபட்டான்.
இப்போவே. இனி அங்கே போய் என்ன தூங்க போகிறேன்னு எனக்கு தெரியல. நல்லா விறுவிறுப்பாக போக வேண்டி வாடி. வா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஸ்லீப்பிங் டோஸ்ன்னாங்க, போய் பார்த்தா தான் தெரியும். 1000 ஆண்டுகளுக்கு